அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, துஆ மனன நிகழ்ச்சியில் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றாக கற்றறிந்து வருகிறோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பிரார்த்தனையை குறித்து பல்வேறு இடங்களில் நமக்கு சிறப்பித்து சொல்லியிருப்பதை நாம் அறிகிறோம். பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்ற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றான். இப்போ ஒரு மனிதன் தனக்காக பிரார்த்தித்துக் கொள்வது மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்டுள்ளது, சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் அதையே விரும்புவதாக சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஒரு மனிதன் தனக்காக பிரார்த்திப்பது எப்படி ஆர்வமூட்டப்பட்டதாக, இறைவனுக்கு விருப்பமானதாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறதோ, அதே போன்றே ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனுக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையையும் மார்க்கம் ஆர்வமூட்டுகிறது. அதை சிறப்பித்து நமக்கு சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அதில் ஒரு கட்டத்தில் நேரடியாகவே நமக்கு சொல்லி காட்டுறாங்க, மன் தஆ லி அஹீஹி பி ஸஹ்ரில் கைப், யார் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் பிரார்த்திப்பாரோ, முன்னாடி பக்கத்தில் இல்லாமல் அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவருக்காக வேண்டி அவரை நினைத்து யார் பிரார்த்தனை செய்வாரோ, காலல் மலக்குல் முவக்கலு பிஹி, அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வானவர் ஆமீன், அல்லாஹ் அதை அப்படியே ஆக்கி தரட்டும் என்று பிரார்த்தனை செய்வார். பிறகு அந்த வானவர் பிரார்த்திப்பாராம், வலக்க பி மிஸ்லின், உனக்கும் இவ்வாறே ஏற்படட்டும், உனக்கும் இவ்வாறே அல்லாஹ் அமைத்து தரட்டும் என்று பிரார்த்திப்பார். அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனுக்காக, சக தோழனுக்காக, தம்முடைய சக மனிதனுக்காக வேண்டி பிரார்த்திப்பாங்கன்னு சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு கிடக்கிற சிறப்பு என்ன? அவர் நல்லதை நாடி இவருக்கு நல்ல ஆரோக்கியம் வரணும், இவருடைய செல்வம் பெருகணும், பரக்கத்து புரியணும் என்று பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தித்தவருக்காக வானவர்கள் பிரார்த்திப்பார்கள், உனக்கும் அவ்வாறே அல்லாஹ் செல்வத்தை தரட்டும், உனக்கும் அவ்வாறே அல்லாஹ் ஆரோக்கியத்தை தரட்டும் என்று பிரார்த்திப்பார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனுக்காக இவருடைய துன்பம் நீங்க வேண்டும், இவருடைய கஷ்டம் போக வேண்டும் என்று பிரார்த்திப்பார் என்று சொன்னால் அந்த வானவர்கள் அந்த பிரார்த்தித்த மனிதருக்காக உனக்கும் அந்த கஷ்டம் நீங்க வேண்டும், உனக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிறருக்காக நாம் பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையின் சிறப்பை அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அந்த வகையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களின் பொழுது பிற மனிதர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையின் வாசகங்களை நமக்கு சொல்லித்தர்றான். அதில் நாம் பலரும் கவனிக்க தவறுகிற, நாம் பலரும் கண்டுகொள்ளாமல் செல்லக்கூடிய வகையில் ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய பணியாளருக்காக வேண்டி பிரார்த்திப்பது. நமக்காக வேண்டி உழைத்திருப்பார், நமக்காக வேண்டி வேலை செய்திருப்பார். அப்படி நமக்காக வேண்டி உழைக்கிற, நமக்காக வேண்டி வேலை செய்கிற, நமக்கு பணியாளராக இருக்கிற அந்த மனிதர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லித்தர்றாங்க. இந்த ஒரு பிரார்த்தனையையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்காக பணி செய்யக்கூடியவர்களுக்காகவும் பிரார்த்திக்கிற அந்த மனப்பாங்கு அது பறந்து விரிந்த மனப்பாங்காக ஒரு சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்துகிற, இறைத்தூதர் கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய வகையில் பிரார்த்திப்பதின் மூலம் நம்முடைய இறை நம்பிக்கையை விரிவுபடுத்தக்கூடியதாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கும். எனவே நமக்காக பிரார்த்திப்பதை போன்றே நம்முடைய ஊழியர்களுக்காகவும் நமக்காக பணி செய்யக்கூடியவர்களுக்காகவும் நம்ம பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதில் அல்லாஹுடைய தூதர்கள் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையின் வாசகத்திற்கான அர்த்தத்தை பார்த்துவிட்டு ஒவ்வொன்றாக நாம் அந்த வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி பழகலாம். அல்லாஹும்ம, இறைவா, அக்சிர் மாலகு, இவரது செல்வத்தை நீ அதிகப்படுத்துவாயாக, வலதகு, இவருடைய குழந்தை செல்வத்தையும் அதிகப்படுத்துவாயாக, பாரிக் லஹு ஃபீமா அத்தைதஹு, நீ அவருக்கு வழங்கியவற்றில் அருள்வளம் பறக்கச் செய்வாயாக என்ற ஒரு அழகான பொருள்பட இருக்கிற இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி தர்றாங்க.
இதை வார்த்தைக்கு வார்த்தை நம்ம திரும்ப சொல்லி பார்க்கலாம். அல்லாஹும்ம அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு அக்ஸிர் மாலஹு அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ வலதஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அல்தைத்தஹு வ பாரிக் லஹு ஃபீமா அல்தைத்தஹு வ பாரிக் லஹு ஃபீமா அல்தைத்தஹு. திரும்ப நம்ம சேர்த்து சொல்லி பார்க்கலாம். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அல்தைத்தஹு வ பாரிக் லஹு ஃபீமா அல்தைத்தஹு. சேர்த்து முழுமையாக நாம் சொல்லி பார்க்கலாம். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அல்தைத்தஹு அல்லாஹும்ம அக்ஸிர் லஹு மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அல்தைத்தஹு. இப்படி ஒரு மனிதர் தன்னுடைய சக ஊழியருக்காக வேண்டி, தனக்கு பணி செய்யக்கூடிய, தனக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதரவங்க கற்றுத்தந்திருக்கிறாங்க. அதுபோலவே தம்முடைய உடன் பிறந்த சகோதரருக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனையின் வாசகத்தையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சீனா மலைக்கு இறைவனுடைய அந்த வகி செய்தியை, அந்த ஏட்டை பெற்று வருவதற்காக சென்று விட்டபோது, அந்த சமுதாயத்தை அவருடைய சகோதரராக இருக்கிற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரராக இருக்கிற ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் பார்த்துட்டு வர்றான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே சாமீரி என்பவன் இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு காளை கன்றை வடிவமைத்து அதை வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்றான். இப்போ இதை பார்த்து அந்த சமுதாயத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்டிக்கிறாங்க. இது தப்புன்னு சொல்லி அவங்கள தடுக்க பார்க்குறாங்க. அவங்க கேட்கல. இந்த நேரத்தில் அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த பிரார்த்தனையின் வாசகத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு நினைவூட்டி சொல்லி தருகின்றார். நாம் நமக்காக எப்படி பிரார்த்திக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்காக பிரார்த்திக்கிற அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுவும் பலரிடத்தில் ஒரு கவனக்குறைவாக விடப்படக்கூடிய அல்லது ஒரு அலட்சியமாக ஒரு பொருட்படுத்தாத ஒரு நிலையாக இருப்பதை பார்ப்போம். நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்காக பிரார்த்திக்கிற அந்த பிரார்த்தனை அதுவும் நமக்கான பிரார்த்தனையாக இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு அமையக்கூடும். எனவே இந்த பிரார்த்தனையை மனமிட்டு கொண்டு நம்முடைய சகோதரர்களுக்காகவும் இந்த பிரார்த்தனை நாம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த வாசகத்தை நம்ம பார்க்கலாம். ரப்பி, என் இறைவா, இகுஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. இதை நம்ம பிரித்து சொல்லும் பொழுது இகுஃபிர்லிங்கிறோம். சேர்த்து சொல்கிறதா இருந்தால் ரப்பிகுஃபிர்லி என்று வரும். இகுஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. வலி அஹி, என்னுடைய சகோதரனையும் மன்னிப்பாயாக. வ அதுஹில்னா ஃபி ரஹ்மதிக, எங்களை உன்னுடைய அருளில் நுழைத்து கொள்வாயாக. வ அதுஹில்னா ஃபி ரஹ்மதிக, எங்களை உன்னுடைய அருளில் நுழையச் செய்வாயாக. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயே கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாவாய். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயே கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாவாய். இப்போ வாசகத்தை நம்ம ஒன்று ஒன்றாக திருப்பி சொல்லி பார்க்கலாம். ரப்பிகு ஃபிர்லி, ரப்பிகு ஃபிர்லி, ரப்பிகு ஃபிர்லி. வலி அஹி, வலி அஹி, வலி அஹி. வ அதுஹில்னா ஃபி ரஹ்மதிக, வ அதுஹில்னா ஃபி ரஹ்மதிக, வ அதுஹில்னா ஃபி ரஹ்மதிக, வ அதுஹில்னா ஃபி ரஹ்மதிக. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன்.
வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். சேர்த்து சொல்லி பார்க்கலாம். ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி, ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி வ அத்கில்னா ஃபீ ரஹ்மதிக வ அத்கில்னா ஃபீ ரஹ்மதிக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். முழுமையாக சொல்லி பார்க்கலாம். ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி வ அத்கில்னா ஃபீ ரஹ்மதிக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி வ அத்கில்னா ஃபீ ரஹ்மதிக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி வ அத்கில்னா ஃபீ ரஹ்மதிக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மற்றொரு துவாவோடு நாம் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.